सरकारे गौसे आज़म नज़रे करम खुदारा मेरा खालिका सबर दो मैं फ़कीर हूँ तुम्हारा. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ரத் எஜமான் கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனது சிறு வயதில் மக்தபிற்கு குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டி சென்றார்கள். அங்கு தனது ஆசிரியர் நீங்கள் ஓதுங்கள் என்பதாக கூறியவுடன் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பித்து முதல் ஜுசுவான அலிஃப் லாம் மீம், அதற்கு அடுத்த ஜுசுவான சயகுல், அதற்கும் அடுத்த ஜுசுவான தில்க ருசுல் அவ்வாறே ஓதிக்கொண்டு கடைசியாக 18வது ஜுசுவாக கத் அஃப்லஹல் முஃமினூன் அதுவரை அவர்கள் ஓதி நிறுத்திவிட்டார்கள். அவர்களுடைய ஆசிரியர் மிகவும் வியப்பில் ஆழ்ந்து மேலும் ஓதுங்கள் என்பதாக கூறியவுடன், இல்லை, எனது தாய் அவர்கள் கர்ப்பிணி ஆக இருந்த காலத்தில் 18 ஜுசுவையும் ஓதி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான் அவர்களுடைய வயிற்றில் இருக்கும்போது அதனை கேட்டுக்கொண்டு பிறக்கும் சமயத்தில் 18 ஜுசுவை மரணம் செய்தவனாக பிறந்தேன். ஆனால் இக்காலத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கர்ப்பிணியாக இருக்கும் தாய்மார்கள் யாரும் குர்ஆனையும் ஔராதுகளையும் ஜிக்ர்களையும் ஓதாமல் இந்த உலகத்தின் வீணான விஷயங்களிலும் தேவையில்லாத பேச்சுகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறுவார்கள், மனிதன் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டால் 3 விஷயம் அவனை தொடர்ந்து வரும். முதலாவது விஷயம் சதகத்துல் ஜாரியா, இரண்டாவது விஷயம் அவன் கற்றுக்கொண்ட இல்ம், அதனை அவன் பயன்பெறுவது, மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வலதின் சாலிஹின் யதுலஹு, அவன் பெற்றெடுத்த பிள்ளை அவனுக்காக துவா செய்வது என்பதாக கூறுகிறார்கள். நாமும் நம்முடைய பிள்ளைகளை அவர்கள் பிறக்கும் சமயத்தில் குர்ஆனையும் ஔராதுகளையும் ஓத நிலைமையில் அவர்கள் பிறந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தாய்மார்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றதற்கு பிறகும் இந்த குழந்தைகள் செய்யும் துவாக்கள் அவர்களுக்கு சென்றடையும். எனவே அல்லாஹு தஆலா நாம் எதனை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.